சார் பராசக்தி சொன்ன தேதிக்கு இப்போ மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் 9ஆம் தேதி வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ அது ரசிகர்கள் மத்தியிலும் சரி பல பேருடைய எதிர்பார்ப்புகள் பொய்யா போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஜனநாயகன் வருமா வராதா அப்படின்ற டிஸ்கஷனுக்கே போயாச்சு. ஏன்னா படத்தை வரவிடாம பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அது எப்படி அதை விஜய் டேக்கிள் பண்ணுவார், இல்லை என்ன நடந்துட்டு இருக்கு? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் யாரும் ஒரு படத்தை முழுவதுமாக தடை செய்ய முடியாது. தடை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த படமும் இல்லை. இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் தன்னிச்சையாக அவங்க குரல் கொடுக்குறாங்க ஜனநாயகன் படத்துக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம். இது எந்த வகையிலையும் யாரையும் தவறாக முன்னிறுத்தாத ஒரு படம். அப்படின்றப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகட்டுமே, ஏன் சென்சார் போர்டு இவ்வளோ கெடுபிடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் எல்லா தரப்பு மக்களும் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம போனோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் கருத்தெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் கருத்து சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துலையும் வெளிப்படையாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததே கிடையாது. முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நடிகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி மாரி செல்வராஜ் உள்ளிட்டவரெலாம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று ரஞ்சித் தெரிவிச்சிருந்தார். இது மாதிரி எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுமே இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் படக்குழு மேல்முறையீடுக்காக போயிருக்காங்க. இந்த மேல்முறையீட்டு வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்குது. திங்கட்கிழமை ஜனநாயகன் படக்குழு சார்பாக அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வழக்கை இமீடியட்டாக நீங்கள் விசாரிக்கணும், இதில் இவ்வளோ பணம் இன்வால்வ்டாக இருக்குது, இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் ஃபேவராக கொடுத்தாங்க, டிவிஷன் பெஞ்ச் 21க்கு இந்த வழக்கு ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட நாட்களில் எங்களுக்கு ஒரு ஹாலிடேஸ் இருக்குது, ஸோ இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சார்பில் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. நிச்சயமாக திங்கட்கிழமை சிஜிஐ பெஞ்சு முன்னாடியே அவங்க முறையிடுவாங்க. முறையிட்டு திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இந்த வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ எல்லா படக்குழுவினர் எல்லாருமே திரையுலகிலேருந்து முக்கியமான நபர்கள் எல்லாருமே இதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள் கூட அவருடைய அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. ஆனாலுமே மற்றவங்கெல்லாம் சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. சிஎம் ஜனநாயகன் போடலையே தவிர பட் அவர் சிபிஎஃப்சியுடைய நடவடிக்கையை கண்டிக்கிறாரு. இப்படி எல்லாருமே பேசுறாங்க. தனக்காண்டி தனக்கு நடக்கப்படக்கூடிய அநீதிக்கு தானே வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறாரு. ஏன் விஜய் தனக்கே பேச மாட்டாரு, மற்றவங்க ஏன் பேசலன்னு கேட்குறீங்களே, ஏன் விஜய் பேச மாட்டாரு அப்படின்ற கேள்விகள் பார்க்க முடியுது. விஜய் ஏன் பேச மாட்டாரு? விஜய் வலுக்கட்டாயமாக விஜய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், விஜய் இதுக்காக பேசணும் அப்படின்னு நிறைய பேர் அவரை புல் பண்றாங்க. நிச்சயமாக அவர் பேச மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வரும் வரை அவர் எந்த ஒரு கருத்தும் இந்த படம் சம்மந்தப்பட்டு அவர் தெரிவிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயினுடைய நேச்சரே அது கிடையாது. இப்போ அவர் பொலிட்டிக்கல் லீடராகவும் மாறிட்டார். இப்போ அவர் ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வெவ்வேறு கோணங்களில் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இப்போ பேசுனதுக்கு பிறகு ஏன் இந்த கருத்தை நீங்கள் சொன்னீங்க, இந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, இதை இப்படி செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருக்கணும்னு அதுக்கு மேலே அவங்க புது பாடங்கள்லாம் கற்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புது புது கருத்துக்களை விமர்சனங்களாக வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் அவர் அமைதியாக இருப்பது தான் சரி. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்போ அவர் இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவருக்காக தான் அந்த படம், அவரை வச்சு தான் அந்த படத்துக்கான வேல்யூ எல்லாமே இருக்குன்றது உண்மை தான். ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு கருத்து தெரிவித்து அந்த கருத்து பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டு அது வெவ்வேறு கோணங்களில் விமர்சிக்கப்பட்டு இந்த படம் முழுவதுமாக தள்ளி வைக்கப்படுகிறது. இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போகிறதுல ஒரு பெரிய டிலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது யாருக்கு? அந்த ப்ரொடியூசருக்கு தானே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த ப்ரொடியூசர் சந்திப்பார். நம்ம ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னொரு 3 மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் அலைன்ஸ் ஃபார்மேஷனில் ரொம்ப தீவிரம் காட்டி வர்றாங்க. இப்போ அதிமுக தலைமையிலான பாஜக இந்திய அலைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாமக உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களில் வெவ்வேறு சிறிய கட்சிகள் உள்ளே வருவாங்க. அந்த பக்கம் விஜயை இழுப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு இன்றைக்கி ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் தாவேக்காவோட போவதற்கு ஒரு ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ இங்கே அலைன்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா
அதை பொலிட்டிசைஸாக ஆக்குறதுக்கு எல்லாருமே முயற்சிப்பாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே முயற்சிப்பாங்க. அதற்காக இப்போ வந்து நீங்கள் விஜய் கருத்து சொல்லணும் அப்படின்னு விஜய்கிட்டேருந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை வாங்கி விடலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய முயற்சி. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கூட நான் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கமலஹாசன் அன்னைக்கு போல்டாக வந்து வெளியே வந்து பேசின மாதிரி விஜயும் பேசணும் அப்படிலாம் போடுறாங்க. விஜய் பேசினாரா அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். விஜய் நாட் ஓன்லி அன் ஆக்டர், இன்னைக்கு வந்து அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுனால அது வந்து நேஷ்னல் மீடியா வரையும் டிஸ்கஷனாக ஆகும். நேஷ்னல் மீடியாவில் வந்து விஜய் சொல்லாத விஷயங்களையும் சொல்லி மிகப்பெரிய அளவில் அது ஒரு தலைப்பு செய்தியாகவே மாற்றிடுவாங்க. அதனால் விஜய் பேசாமல் இருப்பது தான் சரின்னு நினைக்கிறேன். அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பண்ணுறாங்க. சார், இப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்குறீங்க. என்னோட மூவியில் அவரும் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறாரு. ஸோ அது அவர் படத்தை பாதிச்சிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவோட அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிற காரணம் என்னென்னா, இவர் வந்து பாஜகவுக்கு பயப்படுறாரு, பாஜகவை வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலே அமைதியாக இருக்கிறாரு, பாஜக விமர்சனம் பண்ணுறதுக்கு விஜய்க்கு பயம் இருக்கும் அப்படின்றது மாதிரி. இது ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காத ஒருத்தரை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி அவர் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஸோ 2 பேர்த்துக்குமே பிடிக்கலைன்றப்ப பெற்றோர்கள் சொன்னால் கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களும் இருக்குது. இப்போ விஜய் வந்து அவருடைய முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு. இன்றைக்கி வந்து தீவிரமாக விமர்சனம் பண்ணாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பட்டிங் பொலிட்டீஷியன் தான். அவர் வந்து திமுக மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. இப்போ தான் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. இந்த நேரத்தில் வந்து அவர் கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னா மேபி பல சிக்கல்களை அவர் சந்திப்பதற்கான ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பாஜகன்றது வந்து ஒரு 4வது 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு ஒரு ரிலவன்ஸ் கொடுத்து நம்ம பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக இருப்பதுனால தான். மற்றபடி அவங்களுக்கு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வாக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய கேள்வி. அவங்களுடைய வாக்கு சதவீதம்ன்றது 3லேருந்து 5% இருக்கும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்றப்ப அவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய திமுகவை தான் எதிர்க்கணுமே தவிர அவர் 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்தார் அப்படின்னா அவர் எப்படி முதல் இடத்துக்கு வர முடியும்? ஸோ இந்த லாஜிக்கின் அடிப்படையில் தான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் பண்ணுறாரு. இயல்பாகவே விஜய்க்கு வந்து பாஜக வாக்குகள் வரும். அவர் ரொம்ப கிளாரிஃபைடாக சொல்லிட்டாரு, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னதற்கு பிறகு மீண்டும் நீங்கள் ஏன் திமுக எதிர்க்கும் அளவுக்கு பாஜகவை எதிர்ப்பதில்லை? எத்தனை மேடைகளில் போய் பாஜகவுடைய மூத்த தலைவர்களோட விஜய் உட்காந்துருக்கிறாரு? எத்தனை மேடைகளில் திமுக தலைவர்கள் வந்து பாஜக தலைவர்களோட போய் உட்காந்துருக்காங்க? இந்த கம்பேரிசனை பார்த்தாலே தெரியும்ல. இப்போ எத்தனையோ முறை வந்து இடி சிபிஐலாம் விசாரணைக்கு வந்தது. அதனுடைய அடுத்த கட்டம் என்ன? ஏன் எல்லாமே ஸ்டாக்னெட்டாக இருக்குது? மற்ற மாநிலங்களில் சிபிஐயோ இடியோ வந்து ஒரு விசாரணை நடத்துகிறாங்கன்னா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் வழக்கு தொடர்றாங்க, அதில் தண்டனை கிடைக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அது மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்னு பல விமர்சனங்களையும் எதிர்த்தரப்புலேருந்து விஜய் தரப்புலேருந்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் விஜய் வந்து பாஜகவுக்கு பயந்துட்டு அவர் வந்து கருத்து சொல்லாமல் இருக்கார் அப்படின்னு நான் பார்க்கல. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து கரூர் சம்பவத்தப்பே வந்து அவர் கருத்து சொல்லலை. ஏன்னா அது வந்து ஒரு கோர விபத்து, அது ஒரு கோர சம்பவம், யாராலையுமே ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் அவர் மீதே தவறு இருப்பதாக அவர் உணர்ந்திருக்கலாம். அதன் அடிப்படையிலே வந்து அவர் காலில் விழுந்தது அப்படின்லாம் நம்ம செய்திகள் கேட்டோம் இல்லையா? அதன் அடிப்படையில் அவர் வந்து இது நம்ம மேலே தப்பு இருக்குது, ஸோ நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது கூட அவர் ஒரு படிப்பினையாக எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்றத்தோட உத்தரவு வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு அறிக்கையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு வீடியோவோ அவர் வந்து வெளியிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது நிறைய கம்பேரிசன் இருக்குது இல்லையா? இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை அப்படின்றது, அப்போ நீங்கள் காஷ்மீரி ஃபைல்ஸ்க்கு எப்படி கொடுத்தீங்க, கேரளா ஸ்டோரிக்கு எப்படி கொடுத்தீங்க, அப்படி மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி கேட்கும்போது இது ஒரு நியாயமான விஷயமா தான் படுது. ஆனால் கம்பேர் பண்ணாமல் வெறுமனே இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பேசணும் அப்படின்னா அப்போ அது நியாயமான விஷயம் தானே? சென்சாரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து நக்கிட்டு அந்த பிளட்டை அந்த கத்தியை வச்சு அவர் வந்து டேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியெலாம் இருக்கும். இதையெல்லாம் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதுவே வயலன்ஸை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. அப்போ படத்துக்குள்ளே வயலன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தானே அதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? கம்பேர் பண்ணாமல் இதை பார்த்தா அதில் பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ அதுக்கேற்ற ஆக்ஷனை சென்சார் நிறுவனம் வந்து பண்ணுறாங்க. கமர்ஷியல் படம் எல்லாமே வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். இப்போ ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து ஒரு கத்தியை வச்சு வெட்டுவார். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ ஒரு வயலன்ஸோட ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும். அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலியில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி விஜயுடைய படத்தில் லியோவில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும்.
இன்றைக்கி வந்து ஒரு இது ட்ரெண்டாக மாறிடுச்சு. இதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸோடு எடுக்கப்பட்ட படம். அதுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து இந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள், ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட போகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சென்சார் போர்டு வந்து நீங்கள் இந்த காட்சிகளை வந்து குறைக்கணும், இந்த காட்சிகளில் இந்த பிழை இருக்குது அப்படின்னு பரிந்துரை பண்ண முடியுமே தவிர, இந்த படம் வந்து ரிலீஸே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடக்கலாம் முடியாது. ஆனால் ஜனநாயக விவகாரத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நானும் நேற்றுலேருந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸு அதே மாதிரி ஆக்டர்ஸ்டெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரையும் சென்சார் போர்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை, ஏன் இப்படி அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுங்கள், இந்த காட்சிகளை வந்து வைக்காதீங்க அப்படின்னு சஜஸ்டிவாக இதுவரையும் சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டுட்டு நம்ம அதன்படி செய்வோம். அதில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருந்தது அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவோம். ரிவைசிங் கமிட்டி வந்து சஜஷன் கொடுப்பாங்க, அதை நம்ம ஏற்றுட்டு பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இமீடியட்டாக போய் அவங்க ஒரு டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, இது சென்சார் போர்டு விவகாரத்தில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜனநாயக விவகாரத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சிபிஎஃப்சி செயல்படுறாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து காலையில் பிடி ஆஷா நீதிபதி அவர்கள் வந்து கொடுத்துட்றாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஜனநாயக படத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர் தான் வந்து எல்லா மத்திய அரசு சார்ந்த விவகாரங்களுக்கும் அவர் தான் வந்து வாதாடுவார், துஷார் மேத்தான்னு சொல்லிட்டு. மத்திய அரசின் சார்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் வந்து வழக்கறிஞராக ஆஜராவார். அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அடுத்த பொசிஷனில் தான் இந்த துஷார் மேத்தா இருக்கார். அவரை இம்மீடியட்டாக வந்து வர சொல்லி அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு மதியத்துக்குள்ளே அவரை இங்கே வர வச்சு இந்த வழக்கில் வந்து அவங்க வாதங்களை வைக்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக இதில் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. சரி, இப்போ பராசக்தி வந்திருக்கு, அந்த படமும் வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சு தான் வந்திருக்குன்னு தான் படக்குழுவில் இருந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 கட்டு 3 இடத்துல மியூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்த பிறகு தான் வந்தாலுமே இப்போ மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் 20 கட்டு 3 மியூட்லாம் பண்ணி தான் வருது. ஸோ ஜனநாயகனுக்கும் அந்த நெருக்கடி. அப்படி இருக்கும்போது இதை விஜய் மேலே வைக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை கோலிவுட்ல இருக்கக்கூடிய படங்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வு அப்படி வைக்கணுமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த 2 படங்களுக்கும் தான் இவ்வளவு ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து 40-50 கட்ஸ் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒன்றுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அட்லீஸ்ட் வந்து பராசக்திக்கு 25 கட்டு இருக்குது. அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. வேற ஜனநாயகன் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகல. யூஸ்வலாக ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் 20 டேஸ் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 20 டேஸ் டைமில் வந்து நீங்கள் இந்த ஹாலிடேயை மிஸ் பண்ணிடுவீங்களே. ஸோ இப்போ இந்த படக்குழுவை பொறுத்தவரையில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு நமக்கு சஜஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம திட்டமிட்ட மாதிரி 9ஆம் தேதி வர முடியாது, அதுக்கு இப்போ பெட்டராக நம்ம நீதிமன்றத்தை நாடுவோம். ஏன்னா அவங்க வந்து 22 நம்மள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, மெயில் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க, US 16+ கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் சர்டிஃபிகேட் இன்னும் நம்மள்கிட்ட கொடுக்காம இருக்காங்க, கொஞ்சம் காலம் தாழ்த்துறாங்க. இதில் எதுவும் அரசியல் இருக்குமா, ஃபார் த சேஃபர் சைடு நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் போகிறாங்க. வேற பராசக்தியை பொறுத்தவரையில் அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போய் வந்து அவங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பதற்றமான ஒரு நிலை இல்லை. இப்போ வந்து ஜனநாயகன், பராசக்தி இந்த 2 படத்துக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் ஜனநாயகனுக்கு வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அதிக டிக்கெட் வந்து விற்றுருக்கு ஜனநாயகன் படத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து நம்ம வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம், எப்படியும் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனில் இருந்திருந்தால் கூட சரி கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போவாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பெல்லாம் அவங்க வந்து மெயில் அனுப்புகிறாங்களோ அதுக்கு ப்ராப்பர் ரிப்ளை வராதப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இதில் வந்து ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்கல்ல. டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கல, 4-5 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை அணுகணும், அதனால் நம்ம நீதிமன்றத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போயிருப்பதா சொல்கிறாங்க.
சரி, இப்போ திரையுலகிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு. இத்தனை சிக்கல்கள் கரித்து ஜனநாயகன் வந்து வெளிவர போகுது. கண்டிப்பா வரும் அப்படின்றதான் பார்க்க முடியுது. பட் எப்படி வரப்போகுது, மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க? ஒருவேளை நீதிமன்றம் இது தாமதப்படுத்துது, இல்ல அதுக்கு பிறகு வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது, எப்படியும் வந்து இந்த படம் வந்து தியேட்டருக்கே வராது அப்படின்ற சூழல் வந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ ஓடிடியில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய தொகைக்கு வாங்கி கொள்வதற்கும் தயாராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் Z5ல் வந்து இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. சரியான எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இதுவரையும் இல்லாத அளவுக்கு Z5ல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஆகி அவங்க வந்து பே பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க, அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை பார்த்துருக்காங்க. அதனால் விஜய் படத்துக்கு எங்கே எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் அதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறினதுனால என்னதான் அந்த படத்தில் இருக்குது, நம்மளும் ஒரு தடவை பார்த்துருமே அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே கிரியேட் ஆயிடுச்சு. அதனால் ஜனநாயகன் எப்போ வந்தாலும் அது ஒரு பொங்கல் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ எப்போ வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். மக்கள் அவங்க கருத்துக்களை வந்து சொல்லட்டும்.